பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லா கட்சியும் கூட்டணி கணக்கு போட்டு அடுத்த தேர்தலுக்கு ரெடி ஆகுறாங்க தெரியுமா மேன்? அதான் விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் தலைமையை ஏத்துக்கிட்டு யாரு வந்தாலும் கூட்டணிக்கு ரெடிதான்னு சொல்லிட்டாங்க. ரெடி தான் வரவான்னு கட்சிகள் கேட்டா கூட்டணி ஓகேவா? அப்படின்னா அதிமுகவுக்கும் தாவேகாக்கும் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லையா? அதிமுகவுல முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, தாவேகாவுல முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் இருக்காரு. அப்புறம் எப்படி மேன் கூட்டணி சாத்தியமாகும்? கூட்டணி பேச்செல்லாம் இருக்கட்டும் தர, ஏதோ உள்கட்சி விவகாரம்னு சொன்னாங்களே. நீ முன்ன மாதிரி இல்ல, செய்தியை தெரிஞ்சுக்கிட்டே கேள்வியை கேட்கிற. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலந்தாய்வு கூட்டம் நடக்கும் போது பொறுப்பாளர்கள் ஆதங்கத்தை அள்ளி கொட்டி இருக்காங்க. அப்படிதானே சென்னையில நடந்திருக்கும். ஆமா, தென் சென்னை மாவட்ட கல ஆய்வு கூட்டத்துல தான் கோகுல இந்திரா கொதிச்சு போய் பேசியிருக்காங்க. அதுக்கு மாநில தலைமையில இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு சொல்லுவாங்களாம். அப்ப ஈரோட்ல என்ன கதை தர? அதிமுகவுல ஒரு காலத்துல செல்வாக்கா இருந்தவர் செங்கோட்டையன் ஐவர் அணியில முக்கியமா இடம் பிடிச்ச தலைவரா இருந்தாரு. ஆனாலும் இப்போதைக்கு கட்சி பணியில கொஞ்சம் ஒதுங்கி இருப்பதா நினைக்கிறாங்களாம். ஆனா அடிக்கடி செய்தியில வராரே தர. ஒரு மூத்த தலைவர் ஒரே ஒரு தொகுதிக்குள்ள மட்டும் அரசியல் செஞ்சா எப்படின்னு ஒரு தரப்பும், ஒரு மூத்த தலைவருக்கு உரிய மரியாதை கொடுக்கறதே இல்லைன்னு ஒரு தரப்பும் நினைக்கிறாங்க மேன். இந்த பிரச்சனையில தான் அந்த பிரச்சனை இருக்கு. அப்படின்னா தலைமை மேல உள்ள கோபம்னு சொல்லலாமோ? எப்படியோ மனசுல உள்ளதை செங்கோட்டையும் சொல்லி இருக்காரு. இனிமே பேச்சுவார்த்தை நடக்கும், எல்லாமே சரி செய்யப்படும்னு மேற்கு மாவட்ட ஆதரவாளர்கள் உறுதியா சொல்றாங்களாம். கட்சி குழப்பத்தை தீர்த்து வைக்க ஆள் இருக்காங்களா தர? இபிஎஸ் மேல அக்கறை உள்ள சிலர் மூலமா செங்கோட்டையனை கான்டாக்ட் பண்றாங்களாம். இன்னொரு உடைச்சல் நடந்தா கட்சிக்கு நல்லது இல்ல, அதுவும் மேற்கு மாவட்டத்துக்கு நல்லது இல்லைன்னு பேச்சு நடக்குதான். சரிதான் தர. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.